ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நிறைய மரக்கறிகள் எல்லாம் போட்டு சாம்பார் ஒன்று செய்வோம். முதல்ல முருங்கங்காய் அவிய போடுவோம். முருங்கங்காய் அவிய நிறைஞ்செல்லாம் முருங்கங்காயை போட்டுட்டு முருங்கங்காய் அவிஞ்சு வர பைத்தங்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பயறு இவ்வளோத்தையும் போட்டு அவிய விடுவோம். முதல்ல கத்திரிக்காயும் சேர்த்துக்கொள்ளுவோம். ரம்பையில் பாதி சேர்த்துக்கொள்ளுவோம். கத்திரிக்காய் ஓட்ட வழியாக கத்திரிக்காய் சில நேரம் கறக்கும், அதால் மூடி அவிய விடுவோம். இப்போ மூடியை திறந்துட்டு புடலங்காயும் பருப்பும் போடுவோம். பயிறு முழுசாக இருக்கும். பருப்பு கரைஞ்சி சாம்பாருக்கு ஒரு தடிப்பு தன்மையை தரும். தூள் சேர்ப்போம். தூளோட உப்பையும் சேர்ப்போம். நன்றாக கிளறி விட்டுட்டு மூடி அவிய விடுவோம். இப்போ பாதி தக்காளி பழம் போட்டுட்டு கறிப்பழம் போட்டு நன்றாக கிளறுவோம். அதே மூடி கொதிக்க விடுவோம். இது இட்டலிக்கான சாம்பார் ஒன்றபடியாக கணக்கு புளி விட தேவையில்லை. பாதி தேசி புளி விடுவோம். புளிச்சாப்பாடுக்கு நிறைய புளி விடுற இல்லை. இதை வச்சுட்டு அங்கே வெங்காயம், மிளகா, உள்ளி தாளிப்போம். கூடவே சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, ரம்பையெல்லாம் சேர்த்து தாளிப்போம். வெங்காயம் தாளி போட்டதும் அதை எடுத்து சாம்பாருக்கு சேர்ப்போம். சேர்த்து நன்றாக கிளறி விடுவோம். சாம்பார் இட்டலிக்கு சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம். பாய் பாய்.